நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடக்குது. அதுக்காக நான் ஒவ்வொரு வீடாக போய் என்னுடைய சக அங்கத்தினர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ராஜேஷ் சார், அவர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் நினைக்கிறாங்க, ராதாம்மா சாரோட ஓட்டு கேட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா இந்த வருஷம் இது ரொம்ப நடிகர் சங்கத்திலே மிக முக்கியமான ஒரு நாள். ஏன்னா ஒரு கால் நூற்றாண்டு காலமாக எலெக்ஷன் நடந்ததே இல்லை. ஸோ இந்த முறையாக ஏறக்குறைய எல்லா அங்கத்தினர்களும் பங்கு பெறுற மாதிரி இந்த எலெக்ஷனை நடத்துறது தான் எங்களுடைய முதல் நோக்கம். அதில் ஜெயிச்சு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். தேர்தலை நடத்தி காமிக்கணுன்றது தான் என்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது. இது ஒரு பெரிய நீண்ட பயணமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ தான் முதல் முறையாக நான் எல்லா அங்கத்தினர்களையும் நேருக்கு நேர் சந்திக்கிறேன், அவங்களோட பேசுகிறேன், அவங்க பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே சென்னைன்னு மட்டும் இல்லை, நாங்கள் புதுக்கோட்டை, நாமக்கல், திருச்சி, சேலம் எல்லாம் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு 20 பேராக போனோம். இது ஒரு பெரிய அனுபவமாக இருக்குது. இந்த அனுபவம் இந்த ஒரு அனுபவம் ஏன் எங்களுக்கு மறுக்கப்பட்டதுன்னு தான் இப்போல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுமாதிரி 3 வருஷத்துக்கு கூட போயிருக்கலாமே, எல்லோரும் சந்திச்சிருக்கலாமேன்றது தான் எங்களுடைய ஆதகம். இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது. இது இப்படியே தொடரும்னு நினைக்கிறேன். லெட்ஸி நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்னெலாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஒரு பெரிய குடும்பத்தோட கல்யாணம், அதுக்கு ஒவ்வொருத்தராக பார்த்து பத்திரிகை கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். எங்களுடைய முதல் நோக்கம் அந்த 42 அம்சங்களை நிறைவேற்றுறது அப்புறம். ஆனால் நாங்கள் பதவிக்கு வரும்பொழுது ரஜினிகாந்த் சார்லேருந்து கடைசி நாடக கலைஞர் வரைக்கும் ஒரே மாதிரியான மரியாதை, ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கான அடிப்படை மரியாதை நிச்சயமாக கொடுக்கப்படும். நாங்கள் யாரையும் நாய் என்றோ பேய் என்றோ அழைக்க மாட்டோம். அதுதான் எங்களுக்கு வேண்டும். முதல்ல எல்லா நடிகர்களையும் போய் சந்தித்தது நான் ஒரு நாசர் சாரோட தான் போனேன்னா எல்லா உணர்வுகளும். ஏன்னா நான் சிவாஜி அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் எப்படி நடிகர் சங்கத்தில் இருந்தாங்கலாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். 79ஆம் வருஷத்துலேருந்து அவங்க கட்டி காத்தது, அவங்க விரும்பியது எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் நிச்சயமாக. வணக்கம். தேர்தல் வாக்குறுதியில் பிரதானமான அம்சம் இது முன்னாடி சொல்ல முடியும். பிரதான அம்சம் அவர் சொன்னது தானே. பிரதான அம்சம் இது பிரதான அம்சம் நிறைய இருக்குது. நம்ம எல்லாரும் இந்த நடிகர் சங்கத்துக்கு அந்த பில்டிங் தான் பிரச்சனைன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ இந்த பிரயாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு அது 2வது பட்சமாக போயிடுச்சு. முதல்ல அந்த பில்டிங் இப்போ கட்டுறோமோ அப்போ கட்டுறோமோ, உடனே இந்த 60 வயது தாண்டிய நாடக கலைஞர்களுக்கு உடனே ஏதாவது செஞ்சாகணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். தேர்தல் வாக்குறுதிகள்ன்றது பட்டியலிட்டு சொல்கிறது மட்டும் கிடையாது. எங்களுடைய முழு நோக்கமுமே இப்போது 60 வயது தாண்டிய நாடக கலைஞர்களுக்கு உடனே அவங்களுக்கு என்ன மாதம் பண்ண முடியுன்றது தான் எங்களுடைய முதல் கடமை. அப்புறம் இந்த நாடக கலையை திரும்பியும் மீட்டூராக்கம் செஞ்சு அதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது. அப்புறம் மருத்துவ வசதிகள், அடிப்படை ஒரு கலைஞனுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதுதான் நான் மட்டும் இல்லை, அதுதான் எல்லா ஊடகங்களும் சொல்லுது, எல்லா நண்பர்களும் சொல்கிறாங்க. இந்த தேர்தலை தமிழ் சமூகமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு. கனடாலேருந்து ஃபோன் வருது, மலேசியாவிலேருந்து ஃபோன் வருது, ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு நேரடி ஆதாயமோ நேரடி பயனோ கிடையாது. பட் அவங்களுக்கே ஒரு மாற்றம் தேவைன்னு, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே சங்கத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு தோணுது. ஸோ அந்த மாற்றம் வரும்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பேருடைய ஆசை. அப்புறம் மட்டும் இல்லாமல் ஒரே நிர்வாகம் நீண்ட காலம் ஒரு இடத்துல இருக்கும்போது அது ஒரு சலிப்பு தோன்றத்தான் செய்யும். ஸோ அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா இதில் சம்மந்தப்பட்ட விஷால், கார்த்திக் இவங்கெல்லாம் அவங்க ஏற்கனவே பிஸியாக இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் தங்களுடைய சொந்த நேரத்தை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய நேரத்தை எல்லாம் தன்னுடைய உழைப்பு இதுக்கு செலவிடும் பொழுது உண்மையாகவே இந்த நடிகர் சங்கத்தில் ஒரு பெரும் மாறுதல் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாசர் சார், ராஜேஷ் சார்லாம் அனுபவசாலிகள். அவங்க சொல்கிறதெல்லாம் 100% நிஜம். ஸோ இன்றைக்கி எண்ணமும் செயலும் ஒன்றாக இருந்தால் உலகம் உன் காலடியில்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அது முன்னாடி வச்சு தான் இன்றைக்கி இந்த அணி செயல்பட்டுருக்கு. ஸோ 100% நாங்கள் ஜெயிப்பது உறுதி. நாடக நடிகர்களும் நலிந்த இந்த சினிமா ஆர்டிஸ்ட்டுகளும் நல்லபடியாக அவங்க எங்களோட சேர்ந்து பணியாற்றி அவங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. டிவி நேயர்களுக்கு வணக்கம்.